ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வான்மதி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி ரொம்பவே சிம்பிளாகவும் டேஸ்டியாகவும் இருக்கக்கூடிய ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் தான் பார்க்க போகிறோம். இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு சைட் டிஷ். இது எல்லா சாப்பாட்டுக்குமே சூப்பராகவும் இருக்கும். இந்த உருளைக்கிழங்கு வறுவலை என்னுடைய ஸ்டைலில் நான் எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ரொம்பவே ஈஸி, டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு வறுவலுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கடாயை சூடு பண்ணிப்போம். எண்ணெய் ஒரு 2-3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் இது சூப்பராகவே இருக்கும். இதுக்கு நான் கடுகு தாளிக்க போகிறதில்ல. டைரெக்டாக சோம்பு, சீரகம் இது ரெண்டும் தான். இந்த சோம்புடைய வாசனை இந்த உருளைக்கிழங்கு வறுவலுக்கு ரொம்பவே முக்கியம். நான் கடுகை ஸ்கிப் பண்ணிவிட்டேன், நீங்கள் வேணால் சேர்த்துக்கோங்க. இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ண உருளைக்கிழங்கு நான் தோலோடு தான் கட் பண்ணியிருக்கேன். இந்த வறுவலுக்கு தோல் இருந்தாக்கா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கை போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதுக்கு தண்ணிலாம் எதுவுமே வேண்டாம். இப்போ கருவேப்பிலை, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போடுங்க. எப்போவுமே அது நம்ம சாப்பாட்டுக்கு ரொம்பவே நல்ல வாசனையை கொடுக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போது மஞ்சள்தூள், அதுக்கப்புறம் இந்த வறுவலுக்கு தேவையான உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இந்த உருளைக்கிழங்கு வறுவல் எல்லா சாப்பாட்டுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்குமே இது எல்லாருக்குமே பிடிக்கும். இப்போ நான் ஒரு 4 பல் பூண்டை தட்டி போட்டுக்கிட்டேன். பெரியவங்களுக்கு உருளைக்கிழங்கு சில சமயம் வாயு தொல்லையாக இருக்கும். சிலருக்கு சாப்பிட்டா முட்டி வலிலாம் வருதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம பூண்டு கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கிட்டோம்னா அந்த வாயுத்தன்மை இருக்காது. இப்போ மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம பெரட்டி இந்த உருளைக்கிழங்கை இந்த எண்ணெயில் வறுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இது ஒரு அரை வேக்காடு வெந்திருக்கும். நம்ம இதிலையே போட்டு வறுக்கும்போது, ஏன்னா சின்னதாக கட் பண்ணியிருக்கோம், ஈஸியாக வெந்துடும். நீங்கள் தண்ணிலாம் சேர்க்கணும்னு எந்த அவசியமே கிடையாது. இப்போ நான் வீட்டில் இருக்கிற குழம்பு தூள் தான் போட்டிருக்கேன். நீங்கள் சாம்பார் தூள் வேணாலும் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா தனி மிளகாத்தூள், அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூள், அதாவது தனியாத்தூள், இது ஜீரகப்பொடி, இது எல்லாமும் மிக்ஸ் பண்ணியும் போட்டுக்கலாம். இப்போ நான் குழம்பு தூள் போட்டு நல்லா வறுத்துக்கிறேன். இப்போ மூடி வச்சு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு செஞ்சால் தான் இந்த வறுவல் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி அடி கனமான பாத்திரம் இதுக்கு ரொம்பவே தேவை. நீங்கள் மெலிசான பாத்திரத்தில் செஞ்சால் ரொம்பவே அடி பிடிச்சிரும். இப்போ பாருங்கள், சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் பூண்டு வாசனையோட சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த ரெசிபி பிடிக்கும். ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனல் பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி இன்னொரு ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.